வெல்கம் டு அணுவின் உலகம். இன்னைக்கு வந்து சாட்டர்டே மார்னிங், மணி வந்து 9 மணி ஆயிடுச்சு. சூப்பராக இருக்குது இன்றைக்கி. வெளியில் 50 டிகிரிஸில் இருக்குது இப்போயே காலையில். இன்னும் மத்தியானம்லாம் இன்னும் கொஞ்சம் நல்ல டெம்பரேச்சர் ஹையாக போகும். என் கார்டன் பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு. ஸோ இதை ஃபுல்லாக நம்ம ஸ்ப்ரிங்கு க்ளீனிங் பண்ணணும். எல்லா இடமும் பாருங்கள் எப்படி இருக்குது. ஸ்னோ எல்லாம் போயிடுச்சு, பட் எல்லாம் சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. இது நிறைய வேலை இருக்குது இந்த கார்டனில். ஸோ எப்பயுமே வந்து ஸ்ப்ரிங் ஸ்டார்டிங்கில் இப்படி தான் இருக்கும். ரொம்ப நேஸ்டியாக இருக்கும். நம்ம கார்டனை பார்க்குறதுக்கே நமக்கே ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் பாருங்கள், 1 மந்தில் சூப்பர் பியூட்டிஃபுல் ஆகிடும். இந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணுறது இன்னொரு வீக் பண்ணுவோம். இப்போதைக்கு இப்போ தான் டெம்பரேச்சர் வார்ம் ஆகிட்டுருக்கு இல்லையா. இன்னும் நம்ம ஒரு 1 or 2 வீக்ஸ் விட்டுட்டு ஆரம்பித்தோம்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து இந்த பறவைகள் சத்தம் இதெல்லாம் கேட்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. காலையில் வந்து சூப்பராக இருக்குது. ஸோ எல்லா பறவைகளும் நல்லா வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ எங்கள் வீட்லேயும் ரெகுலராக ஒரு பறவை வரும் கூண்டுக்கு. அது இனிமேல் தான் வரும்னு நினைக்கிறேன். அது வந்தவுடனே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஸோ பொதுவாகவே வின்டர் முடிஞ்சு ஸ்ப்ரிங் வரும்போது எங்கள் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன்னா நல்லா வெளியில் ஸ்பெண்ட் பண்ணலாம் டைமு. இங்கே இந்த டே லைட் டைம் சேவிங்கும் சொல்லிட்டு மாற்றிடுவாங்க டைம். அதனால் ரொம்பவே நமக்கு நிறைய வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம முழிச்சிருக்கிற நேரத்தில் வெளிச்சமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே. ஸோ ஸ்ப்ரிங் டு சம்மர் சூப்பராக அவுட்டோர் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் இந்த மாதிரி வேலை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு எங்கள் வீடியோவில் சாட்டர்டே நான் என்ன பண்ணுறேன்னு தான் காமிக்க போகிறேன். உங்கள் எல்லாத்துக்குமே இந்த VLOG ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரைடே ஈவினிங்கே க்ராசரிஸ்லாம் வாங்கி வச்சுருந்தேங்க. நான் பாதி எடுத்து வச்சுட்டேன். அப்புறம் பாதி வந்து அப்படியே வச்சுருந்தேன். சரி மறுநாள் எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ காலையில் ஃபஸ்ட்டு இந்த ஜாமான் ஃபுல்லாக நம்ம எடுத்து வச்சுட்டு தான் அடுத்த வேலை பார்க்கணும் அப்படின்னு டெசிஷன் எடுத்தேன். ஸோ கடகடன்னு இந்த கொஞ்சம் ஜாமான் தான் இருந்துச்சு பாருங்களேன். நமக்கு வந்து நல்ல இந்த பேப்பர் பேக்கில் தான் கொடுக்குறாங்க, ரீசைக்கிள் பேக்கு. ஸோ நம்ம எடுத்து வச்சுட்டு இதை ரீசைக்கிள் பின்னில் போட்டுடலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் உளுந்தங்களி டிசைட் பண்ணியிருந்தேன். உளுந்தங்களி ரெசிபி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன். பட் இன்றைக்கி நான் அதான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறதுனால அதையுமே நான் எடுத்துட்டேன். லைக் 1 கப் உளுந்த மாவு எடுத்தேன். அது நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இங்கே வந்து தண்ணி கொதிச்சிட்ருக்கு. தண்ணியில் வந்து கொஞ்சம் உப்பும் ஆயிலும் ஊற்றிருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த கரைச்சி வச்ச உளுந்த மாவை வந்து இதில் ஊற்றுற வேண்டியதான். ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது வேகிற வரைக்கும் நீங்கள் பொறுமையாக ஒரு லோவில் வச்சுருந்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அந்த உளுந்தங்களி வெந்துட்டு இருக்கிறதுக்கு நடுவில் இன்றைக்கி மத்தியானம் என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது பருப்பு உருண்டை குழம்பு பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி அது பண்ணலான்னு நினச்சேன். ஸோ அந்த உலக்கு வந்து நாங்கள் வீசம்படின்னு சொல்லுவேன். அந்த உலக்கு தான் ஆக்சுவலாக 1/4 கப் உலக்கு. அது வந்து துவரம்பருப்பும் கடலைப்பருப்பு 1 கப்பு அதை வச்சு போட்டிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்திங்கன்னா 1/2 கப்பு பருப்பு போட்டிருக்கேன். ஸோ அது ஊறிட்டு இருக்கட்டும் அப்படின்னு. ஸோ இது ஊறுறதுக்கு நடுவில் நமக்கு வந்து களி மாவும் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் பொறுமையாக பண்ணணும். களி மாவு நம்ம அந்த மீடியம் லோவில் வச்சுட்டே நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக சீக்கிரம் முடிஞ்சிடும். ஸோ களி ரெடி ஆனவுடனே நம்ம என்ன பண்ண போகிறோன்னா அது கூட வந்து வெல்லம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு நம்ம வந்து அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலையில். ஸோ யூஸ்வலாக வந்து நான் சாட்டர்டே சண்டே மார்னிங்ஸ்லாம் இந்த மாதிரி சிம்பிள் பிரேக்ஃபாஸ்ட் வச்சுக்குவேன். ஏன்னா மத்தியானம் நான் எப்பயும் கொஞ்சம் நல்லா கிராண்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஆஸ் யூஷுவல் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கிற காய் இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த ஆரஞ்சு பழம் நிறைய இருக்குது. ஆனால் கொஞ்சம் லேசாக வாடி போயிருந்தது. ஸோ இதை கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு பதிலாக ஜூஸ் போட்டுடலாம் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இது எங்கள் வீட்டில் இருக்கிற ஹேண்ட் பிளெண்டர் தான், நம்ம கையிலே பிழிகிறது. ஸோ நல்லா பிழிஞ்சால் இது மாதிரி ஒரு 2 கப்பு கிடச்சிச்சிங்க ஜூஸு. ஸோ ஜூஸில் வந்து நான் பொதுவாக தண்ணி சுகர் இதெல்லாம் போட மாட்டேன். ஏன்னா இங்கே நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் ஆரஞ்சு. ஸோ நல்லா புழிஞ்சு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக குடிச்சிட வேண்டியதான். ஸோ நல்லா ஆரஞ்சு ஜூஸ் ஒரு 11 o'clock குடிச்சிட்டு அடுத்து வந்து நம்மளோட லன்ச்சு ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ லன்ச் வந்து இன்றைக்கி கொஞ்சம் சிம்பிள் லன்ச்சு தான், பட் நல்லா டேஸ்ட்டாக பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஸோ ரைஸை வந்து ஊற வச்சுருக்கேன். நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் வைக்கிறதுனால எப்போயுமே வந்து ரைஸை கொஞ்சம் நேரம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா குயிக்காக ஆகிடும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நமக்கு பருப்பு உருண்டை குழம்பு இல்லையா, அதனால வெங்காயம் தக்காளி பூண்டு இது 3 தான் நமக்கு வேணும். ஸோ ஈஸி தான் பாருங்கள், டக்குன்னு கட் பண்ணியாச்சு, பிரித்து வச்சுட்டேன். ஏன்னா காய் வந்து கீரை எக்ஸ்ட்ராவாக ஒன்று செய்யலாம் அப்படின்னு நினச்சேன். ஏன்னா பருப்பு உருண்டையிலே உங்களுக்கு அந்த உருண்டை கிடைக்கும்ல, அதுவுமே ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் சிம்பிளாக வந்து கீரை பொரியலும்
பூசணிக்காய் பச்சடியும் அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஸோ இந்த வெங்காயம் பூண்டெல்லாம் நம்ம நறுக்கி வச்சிட்டோம்னா நமக்கு பாதி வேலை முடிஞ்சிச்சு. ஸோ இது வந்து பருப்பு உருண்டைக்கு கொஞ்சம் தனியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ ரெண்டுலேயுமே பூண்டு நான் போடுவேன். கீரை பொரியல்லையுமே நான் கொஞ்சம் பூண்டு போடுவேங்க, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நம்ம ரைஸை வச்சிடலாம் அப்படின்னு. இப்போ வந்து நான் இன்ஸ்டன்ட் பாட்டில் வந்து எப்பயும் யூஸ்வலாக பாட் இன் பாட் மெத்தட் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். ஸோ ரைஸ் நமக்கு வேகும் போதே மேலே வந்து இந்த பூசணிக்காய் வெந்துடும். இல்லைன்னா பூசணிக்காய் தனியாக நம்ம அடுப்பில் போட்டு பண்ணிகிட்ருப்போம்ல. ஸோ இது வந்து சிம்பிள் தான். நான் 8 மினிட்ஸ் தான் வைப்பேன் ரைஸ், அதனால் அதோடையே பூசணிக்காய் வெந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றினேன் மேலே. ஜஸ்ட்டு அந்த பூசணிக்காய் வந்து வேகிறதுக்கு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். பாருங்கள், இன்ஸ்டன்ட் பாட்டில் 8 மினிட்ஸ் செட் பண்ணி ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ஸோ நமக்கு வந்து ரெடி ஆகிடும், ரைஸ் வந்து ரெடி ஆகிடும் டக்குன்னு. அடுத்து வந்து பருப்பு உருண்டை குழம்புக்கு நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறேன். எனக்கு இங்கே நல்ல அந்த இதயம் நல்லெண்ணெய் கிடைக்கிது, அதுதான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லெண்ணெய் வச்சு நம்ம குழம்பு பண்ணும்போது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க. எஸ்பெஷலி புளிக்குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்க்கலாம். ஸோ எப்பயும் நான் புளிக்குழம்பு என்ன புளிக்குழம்பு வச்சாலும் மோஸ்ட்லி நான் வந்து இந்த கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணுவேன். அப்புறம் வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு பண்ணுவேன். அப்புறம் வத்தல் இருக்குல்ல, மணத்தக்காளி வத்தல், அதை வச்சு புளிக்குழம்பு பண்ணுவேன். ஸோ யூஸ்வலாக வீக்லி 1 டைம் வந்து இந்த புளிக்குழம்பு கட்டாயம் எங்களோட மெனுவில் இருக்கும். வெங்கடேஷ்க்கு ரொம்ப பிடிக்கும் அந்த புளிக்குழம்பு. வந்து அந்த தோசை கூடலாம் வச்சு சாப்பிட அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பருப்பு உருண்டை குழம்பு ரொம்ப ரேராக தான் பண்ணுவேன், வருஷத்துக்கு ஒரு 2-3 தடவை தான் பண்ணுவேன். அதனால தான் இன்றைக்கி நான் பண்ணும்போது சரி எடுத்துடலான்னு நினச்சேன். ஸோ பருப்பு உருண்டை குழம்புக்கு நான் என்ன தாளிப்பேன் அப்படின்னா, கடுகு, உளுந்து, வெந்தயம், அடுத்து கருவேப்பிலை, இதெல்லாம் போட்டு நம்ம தாளிக்க வேண்டியதான். தாளிச்சிட்டு கொஞ்சம் பெருங்காயப்பொடி அதுவும் போடுவேன். போட்டுட்டு நல்லா அது வதங்கின உடனே நம்ம வெங்காயம் பூண்டு இருக்கு இல்லையா, அதை தான் நம்ம அடுத்து போட போகிறோம். ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து வெங்காயத்தை போட வேண்டியதான். நல்லா இது வதங்கின உடனே ஆனியன் போட்டுறணும். நல்லா வாசனை வரும். எண்ணெயிலேயே நீங்கள் ஃபஸ்ட்டு பூண்டை போட்டிங்கன்னா நல்லா வாசனை வரும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். புளிக்குழம்புலலாம் எப்பயுமே கொஞ்சம் பூண்டு அந்த தாளிக்கும் போது போட்டுருங்க, அப்போ நல்லா டேஸ்ட்டாக குழம்புக்கே அந்த ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லா வரும். ஸோ அதனால் வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். வதக்கிட்டு அது வதங்குற சமயம் நம்ம இங்கே குழம்பு கூட்டிக்கணும். ஸோ அதை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த ஜக்கில் வந்து ஒரு 2 கப்பு தண்ணி ஊற்றிருக்கேங்க. எனக்கு இங்கே புளி பேஸ்ட் உங்களுக்கு தெரியும்ல, யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பருப்பு உருண்டை குழம்புக்கு வந்து கொஞ்சம் புளி கூட போடுவாங்க. சின்ன லெமன் சைஸ் புளி நீங்கள் ஊற வச்சு கரைச்சிக்கலாம். நான் புளி பேஸ்ட்னால அந்த சின்ன சட்னி கரண்டி வச்சு எடுத்திருக்கேன். ஸோ அதை ஃபஸ்ட் நல்லா கரைச்சாச்சு. அடுத்து வந்து இதில் என்னென்ன ஆட் பண்ணுவேன்னா, மிளகா பொடி, நான் வந்து புளி தண்ணியிலே எல்லாம் கரைச்சிடுவேன். மிளகா பொடி வந்து நல்லா 1.5 ஸ்பூன் மிளகா பொடி போட்டிருக்கேன். அப்புறம் மல்லித்தூள், நான் எப்பயுமே மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூனுன்னா டபுள் மடங்கு மல்லித்தூள் போடுவேன். இப்போ நம்ம 1.5 போட்டிருக்கோம் இல்லையா, அதனால நல்லா 3 ஸ்பூன் மல்லித்தூள் போடலாம். நாங்கள் வந்து இந்த குழம்பு பொடி இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டோங்க. வெறும் மிளகாப்பொடி, தனி மிளகாப்பொடி, தனி மல்லிப்பொடி வச்சுருப்பேன். ஸோ அதை வச்சு தான் நான் எப்பயுமே குழம்பு பண்ணுவேன். இங்கே பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினோடனே தக்காளியும் போட்டாச்சு. ஸோ தக்காளியும் நல்லா வதங்கிட்டு இருக்குது. இது வதங்கும் போதே நம்ம வந்து அங்கே குழம்புக்கும் நம்ம கூட்டிட்டோம். ஸோ குழம்புல வந்து இன்னும் நான் தேங்காய் அரைச்சி ஊற்றுவேன். ஸோ தேங்காயில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, சோம்பு, சீரகம், மிளகு, பூண்டு. ஸோ சோம்பு வந்து 1 டீஸ்பூன் எடுத்தேன், சீரகம் 1/2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், மிளகு வந்து கொஞ்சமாக போட்டிருக்கேங்க, பூண்டு வந்து ஒரு 2 குட்டி பல், அவ்வளோதான். அதுக்கு மேலே போடக்கூடாது, ஒரு மாதிரி ஆகிடும். ஸோ இதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கிறது. இது வந்து எங்கள் அத்தையோட மெத்தட், இந்த பருப்பு உருண்டை குழம்பு. அவங்க எப்பயுமே இந்த மாதிரி தான் மசாலா அரைப்பாங்க புளிக்குழம்புக்கு போடுறதுக்கு. ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கின உடனே நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியை நம்ம இதில் ஊற்ற போகிறோம். ஏன்னா இந்த புளி வாசனை கொஞ்சம் போகணும், அதுக்கப்புறம் தான் நம்ம கோகனட் ஊற்றணும். ஸோ அதனால் நான் எப்பயும் ஃபஸ்ட்டு இந்த புளி தண்ணியை ஊற்றிட்டு இது கொதிக்கிறதுக்கு விட்டுருவேன் கொஞ்சம் நேரம், ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதி வரும். என்னோடய பாத்திரம் வந்து ஆல் கிளாடு நான் யூஸ் பண்ணுறேன். சில பேர் கேட்பீங்க என்ன பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குங்க. இப்போ பாருங்கள் 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நான் தேங்காய் அரைச்சி வச்சதை நான் ஊற்றிட்டேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக குழம்பு கூட்டியாச்சு. இது கொஞ்சம் கொதிக்கும். நம்ம கொதிக்கும் போது உப்பு போட்டுக்கலாம், தேவையான உப்பு. நீங்கள் அந்த குழம்புக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நமக்கு வந்து இப்போ குழம்பு கொஞ்சம் கொதி வரவும் நம்ம அடுத்து வந்து உருண்டை ரெடி பண்ணணும். ஸோ உருண்டை வந்து நம்ம ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அதில் நான் என்ன போட போகிறேன்னா, சோம்பு, பட்டை, கிராம்பு, அவ்வளோதான் போடுவேன் நான் எப்பயுமே. வந்து கொஞ்சம் இஞ்சி போடலாம் அந்த
இது கூட பருப்பு உருண்டையோட. ஸோ நான் வந்து ப்ளெயினாக பருப்பை நல்லா திக்காக அரைச்சிக்கிட்டேன். பரப்பரன்னு பாருங்கள், தண்ணியே இல்லாமல் அரைக்கணும். அது கூட நான் வெங்காயமும் கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன், அவ்வளோதான். அதுக்கு கொஞ்சம் உப்பு நீங்கள் அந்த உருண்டையில் மாவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஏன்னா குழம்புல உப்பு இருக்கும். பட் இந்த உருண்டைக்கும் கொஞ்சமாக போட்டுக்கணும். நான் அது போடும்போது எடுக்க மறந்துட்டேன். ஸோ இது நல்லா வந்து நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு உருண்டை பிடிக்கணும். ஸோ வெங்காயம் கருவேப்பிலை பொடுசாக நறுக்கி வச்சுருந்தது போட்டிருக்கேன். நீங்கள் போட்ட உடனே நீங்கள் உருண்டை பிடிச்சி போட்டுறணும். நீங்கள் வெங்காயத்தை நறுக்கி வச்சுட்டு ரொம்ப நேரம் விடக்கூடாது, தண்ணி வந்துடும். இப்போ பாருங்கள், நான் வந்து உருட்டி நான் குழம்புக்குள்ளே போட போகிறேன். ஸோ என்னோடய குழம்பு சட்டி வந்து வைடாக இருக்கிறதுனால எனக்கு அட் அ டைம்லேயே போட முடியுது. சப்போஸ் நீங்கள் சின்னதாக பாத்திரம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சமாக உருண்டை போடுங்க. ஸோ நான் உருண்டை வந்து இந்த வேக வச்சு அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. நான் நேராக குழம்புல போட்டுட்டு குழம்புலையே தான் நமக்கு அந்த உருண்டை வந்து வேகும். நல்லா சிம்மில் வச்சுருங்க நீங்கள். நான் பாருங்கள் ஒரு கரண்டி நடுவில் வச்சு மூடியிருக்கேன். அது ஏன் அப்படின்னா, இல்லைன்னா அந்த மூடியில் இருந்த தண்ணி எல்லாம் உங்களுக்கு அந்த குழம்புக்குள்ளே போய் குழம்பு ஒரு மாதிரி ஆயிரும். இதுனா கொஞ்சம் அந்த ஸ்டீமெல்லாம் வெளியில் போயிடும். ஸோ சிம்மில் வச்சுருங்க. ஸோ குழம்பு ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த பக்கம் நான் கீரை இந்த தடவை கொல்லார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீரை இங்கே கிடச்சிச்சு எனக்கு. இதுவும் நல்லா இருக்குங்க. இது கொஞ்சம் நல்ல ஒரு முருங்கைக்கீரை ஃப்ளேவர் வந்தது. இந்த கீரை எனக்கு தமிழில் என்ன பேருன்னு தெரியல. ஸோ இந்த கீரை தான் நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுலேயே வந்து மெத்தட் கூட கொடுத்துருக்காங்க. இது எனக்கு ஃபஸ்ட் டைம் தான் இந்த கீரை நான் வாங்குறது. நான் அதனால் பார்த்தீங்கன்னா அந்த இலையில வந்து தண்டு ரொம்ப பெருசாக இருந்துச்சு நடுவில். ஸோ அதை மட்டும் எடுத்து போட்டுட்டு இந்த மாதிரி நான் நறுக்கி வச்சுக்கிட்டேன், பொடுசாக நறுக்கி. ஆல்ரெடி வந்து கவரில் ப்ரீ வாஷ்டுன்னு தான் போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் நான் ஒரு தடவை கழுவிக்கிட்டேன். கீரையை வந்து நல்லா கழுவிக்கணும் இல்லையா? ஸோ கழுவியாச்சு. இப்போ நம்ம கீரையை தாளிக்க போகிறோம். கீரை ரொம்ப ஈஸி தாங்க, எப்பயும் பண்ணுற மாதிரி தான். ஸோ நல்லா இந்த பக்கம் குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது பாருங்கள். இந்த உருண்டெல்லாம் மேலே எலும்பி வந்துருச்சு பாருங்கள். அப்படி வந்தாலே வந்து ஓரளவுக்கு நமக்கு குக் ஆகிட்டுருக்குன்னு அர்த்தம். ஆனால் வந்து அந்த உருண்டை வேக வைக்கணும் இல்லையா? அதனால நம்ம பொறுமையாக அதை சிம்மில் வச்சுட்டு விட்டுறலாம். இந்த பக்கம் நல்லா எண்ணெய் காஞ்சிருச்சுங்க அதனால் இதில் வந்து தாளிக்கலாம். ஸோ கீரைக்கு வந்து எப்பயும் பண்ணுற மாதிரி தாங்க, கடுகு உளுந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து சீரகம் போட போகிறேன், சீரகம். அப்புறம் நான் எப்பயுமே கீரையில் பூண்டு போடுவேன். ஸோ கொஞ்சம் பூண்டு, அப்புறம் வெங்காயம், அவ்வளோதான். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்க வேண்டியதான். ஸோ இந்த கீரை வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுத்துச்சு. அதனால் நான் வந்து இந்த கீரையை ஃபுல்லாக போட்டுட்டு லேசாக வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே அடுப்பில் கொஞ்சம் மீடியம் லோவில் வச்சுருந்தேன், 2ல் வச்சுருந்தேன். எனக்கு எப்போயுமே காய்கறி வந்து கலர் மாறக்கூடாது, அப்படியே கலராக இருக்கணும், அந்த பச்சை கலர் மெயின்டைன் பண்ணணும்னு நினப்பேன். ஸோ கொஞ்சம் கீரை வெந்துருச்சு, வெந்த உடனே உப்பு போட்டிருக்கேன். ஸோ இந்த கீரையில் நான் ஸ்பெஷலாக என்ன ஆட் பண்ணேன்னா லெமன் ஜூஸ் கொஞ்சம் ஆட் பண்ணேன். ஏன்னா அந்த கீரைக்கு வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் கசப்பு தன்மை இருந்துச்சு. ஸோ அந்த லெமன் போடும்போது நல்லா ஆயிடுச்சு. ஸோ காரத்துக்கு வந்து நீங்கள் பெப்ரிக்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அதுதான் நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து தாளிக்கும் போதே வரமிளகா கூட பிச்சு போடலாம். நான் வந்து இந்த பெப்ரிக்கா போட்டிருக்கேன், ஏன்னா அது வந்து நல்லா அந்த ஃப்ளேவர் உள்ளே இறங்கிரும். ஸோ அந்த பாருங்கள், இதில் வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் லெமன் எடுத்திருப்பேங்க. நான் அந்த கீரை பேக்கெட்டில் பாதி பேக்கெட் கீரை போட்டிருக்கேன். ஸோ அந்த 1 டேபிள் ஸ்பூன் லெமன் அதில் ஊற்றியாச்சு. ஸோ கீரை ரெடி ஆயிடுச்சு. இங்கிட்டு வந்து நம்ம தயிர் பச்சடி எடுத்திருந்தோம் இல்லையா, பூசணிக்காய் தயிர் பச்சடி. ஸோ ரைஸ் வெந்துருச்சு, அதனால் அதை எடுத்தாச்சு. அது கொஞ்சம் நேரம் ஆற வைக்கணும் ஆக்சுவலாக பூசணிக்காவை, அதனால் நான் அப்போவே எடுத்து வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நான் தாளித்து ஊற்ற போகிறேன். ஸோ இதில் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, எண்ணெய் போட்டு கடுகு உளுந்தம்பருப்பு போட்டிருக்கேன், அப்புறம் வரமிளகா போட போகிறேன். அப்புறம் இதுலேயுமே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுவேன். போட்டுட்டு இது வதங்கின உடனே நம்ம வந்து நம்மளோட பூசணிக்காய் வேக வச்சுருந்தோம்ல, அதில் வந்து கொட்டிட வேண்டியதான். ஸோ தயிர் பச்சடி வந்து ரொம்ப நல்லதுங்க. எப்பயுமே வந்து ரைஸோடு சாப்பிட்னா கூட ஒரு பவுலில் சைடில் வச்சுட்டு ஸ்பூன் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நான் யூஸ்வலாக ஒரு சாலட் மாதிரி சாப்பிட்ணுன்னு நான் ட்ரை பண்ணுவேன். ஸோ இதில் வந்து தயிரை ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்னென்னா, பூசணிக்காய் வெந்த உடனே நீங்கள் கொஞ்சம் நேரம் அந்த சூடு ஆறுறதுக்கு விடணும், அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை பண்ணணும், இல்லைனா தயிர் வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக வந்துருச்சு சாலடு. ஸோ இப்போ வந்து நமக்கு தயிர் பச்சடியும் ரெடி ஆயிடுச்சு. ஸோ நமக்கு வந்து லஞ்சு ஃபுல்லாக ரெடி. 1:30 ஆயிடுச்சு டைமு. ஸோ ரைஸ் ரெடி, பருப்பு உருண்டை குழம்பும் பாருங்கள் ரெடி. நான் ரொம்ப ஆயிலெலாம் ஊற்றலை, நான் ஃபஸ்ட்டு ஊற்றுனது தான் அந்த ஒரு குழம்பு கரண்டி, ஒரு கரண்டியில் ஊற்றிருப்பேன், அதோட அவ்வளோதான் நம்மளோட புளிக்குழம்புக்கு. அப்புறம் இங்கே வந்து தயிர் பச்சடி, அதுவும் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஹெல்தியான கீரை எப்பயுமே வாரத்துக்கு முடிஞ்ச அளவு 1 தடவை 2 தடவை சேர்த்துக்க ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, அயன் சத்து நிறையா.
இப்போ வந்து நாங்கள் ரீசெண்டாக இந்த அப்பளம் தான் ரொம்ப சேர்க்க ஆரம்பிச்சிருக்கோம். இது வந்து இந்த குஜராத் அவங்களோட அப்பளம் நிறைய மிளகு போட்டு வச்சுருக்காங்க. இது மைக்ரோவேவில் 1 மினிட் வச்சா வெந்துடுதுங்க. ஸோ ஆயிலில் கூட பொரிக்கலை. ஸோ அன்றைக்கி லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஸ்ருதியோட வாக்கிங் போனேன். அவள் வந்து இந்த ஸ்கேட் போர்டு வச்சு ஸ்கேட் பண்ணிகிட்டு இருந்தா. அதோட எங்களோட சாட்டர்டே சூப்பராக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை இன்னொரு ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென் ஸ்டே ஹாப்பி, என்ஜாய் யுவர் லைஃப், பாய்.